ரஷ்யாவை சேர்ந்த சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் கஸ்பர்ஸ்கையின் மென்பொருளுக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கஸ்பர்ஸ்கை தனது மென்பொருள்களை இனி அமெரிக்காவில் விற்பனை செய்யவோ அல்லது ஏற்கனவே விற்பனை செய்த மென்பொருள்களுக்கு அப்டேட் வழங்கவோ முடியாது என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பது இதுவே முதல் முறையாகும். ரஷ்ய நிறுவனமான கஸ்பர்ஸ்கை கொண்டு அமெரிக்காவின் மிக முக்கிய விவரங்களை சேகரிக்கும் பணிகளில் ரஷ்யா தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. மேலும் அந்நாடு அதற்கான திறன் கொண்டுள்ளது. அமெரிக்க மற்றும் அந்நாட்டு குடிமக்களுக்கு அவர்களது தொழில்நுட்பம் ஆபத்தை ஏற்படுத்தும் எனில் அதற்கு எதிராக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ஜினா ராய்மோண்டோ தெரிவித்துள்ளார். மென்பொருள் துறையில் பிரபலமாக அறியப்படும் கஸ்பர்ஸ்கை நிறுவனம் ரஷ்யாவின் மாஸ்கோவை தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்நிறுவனம் உலகம் முழுவதும் 31 நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. உலகளாவிய ரீதியில் 400 மில்லியன் பேரும் 200க்கும் அதிகமான நாடுகளில் 2.7 லட்சம் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் வாடிக்கையாளர்களாக கொண்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான சிலியின் தலைநகர் சாண்டியாகோவில் பரீட்சார்த்த நடவடிக்கையில் ஈடுபட்ட பயணிகள் ரயில் ஒன்று சரக்கு ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 9 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வேக சோதனைக்காக இயக்கப்பட்ட இந்த ரயிலில் 10 ஊழியர்கள் மாத்திரம் பயணித்துள்ளனர். பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று ஜூன் மாதம் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்துள்ளது. இதனையடுத்து 2015ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 10வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் சர்வதேச யோகா தினமான இன்று அமெரிக்காவின் டைம்ஸ் சதுக்கத்தில் களை கட்டியது. இது குறித்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் பினயா பிரதான் கூறுகையில், இன்று நாங்கள் டைம்ஸ் சதுக்கத்தில் சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி வருகிறோம். எங்களுடன் பல நாடுகளை சேர்ந்த யோகா பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த யோகா நிகழ்ச்சி நாள் முழுவதும் நடைபெறும். இன்று 8000 முதல் 10,000 பேர் பங்கேற்று எங்களுடன் இணைந்து யோகா செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த ஆண்டு யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா நமக்காகவும் சமூகத்திற்காகவும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இங்கு நடைபெறும் யோகா நிகழ்ச்சி அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் பங்கேற்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று கூறினார்.